டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட் எது அப்படின்னா எஜுகேஷன். ஆக்சுவலா இதை நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜின்றீங்க. நம்மளுடைய சிலபஸ் நீங்க எடுத்து பார்த்தா கூட தெரியும். சிலபஸோடைய டைட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு தான் இருக்கும். இதை எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 3 யூனிட் தான் சைக்காலஜி. இதுல ஏன் வந்து எஜுகேஷன் சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து இன்னோவேஷன்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டா என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்படுத்தியிருக்காங்க. பிளஸ் வந்து சைக்காலஜிக்கலா ஒரு 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 மாணவனை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், எல்லா விஷயமும் கலந்த ஒரு கலவையா இருக்கிறதால தான் இதுக்கு பேர் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த பேப்பர். நீங்க டெட் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா சைக்காலஜி அது கம்ப்ளீட்டா சைக்காலஜி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த பேப்பருக்கு பேர் என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த புக்கு இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மெஸ்மரைஸ் அகாடமியோட யூடியூப் சேனல் வழியா இந்த புக்கை வந்து இப்போ நம்ம சேல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவா நான் சொல்றேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் அவைலபிள். ஸோ இந்த புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னிலேருந்து நம்ம அனுப்புறோம் அப்படின்னா மண்டேலேருந்து அனுப்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ சண்டேவே வந்து பார்த்தா இந்த புக் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கும் பிளஸ் வந்து என்கிட்ட வந்து 7,000 பே பண்ணி புக்கை ஜாயின் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே மண்டேலேருந்து இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வர ஆரம்பிச்சிடும். இது இங்கிலீஷ் மீடியம், நம்ம தமிழ் மீடியத்துல இந்த புக்கு போடல. அப்படி யாராச்சும் தமிழ் மீடியமா இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்க என்கிட்ட வாங்க வேண்டாம். இது ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் மற்ற மேஜருக்கு இங்கிலீஷ்ல தான் படிக்க போறேன், இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க போறேன் அப்படின்னா இந்த புக்கை நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதுல கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 யூனிட்டையும் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுல வந்து பக்காவா கொடுத்துருப்போம். இது கூடவே இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் சப் டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த சப் டாபிக் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கா நோட்ஸா இருக்கும், எலாபரேட்டா இருக்கும். இது வந்து ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்குமா, சும்மா வந்து புல்லட் பாயிண்ட் மாதிரி வச்சு கொடுத்துருப்பீங்களா அப்படிலாம் கிடையாது. இது புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஏன் வந்து இதெல்லாம் புல்லட் பாயிண்ட்ல சும்மா வந்து ஏனத்தோனா என்னால கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த 30 மார்க்ஸ் அப்படின்ற விஷயம் உங்களுடைய வேலைக்கு ஒரு ஒரு பேசிக்கா இருக்கும். நம்ம மேஜர்ல எவ்வளவு மார்க் வேணாலும் ஸ்கோர் பண்ணிட முடியும். பிகாஸ் அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதுல நிறைய பேசிக் நாலேஜ் இருக்கும், நிறைய மெட்டீரியல் சோர்சஸ் நிறைய அவைலபிளா இருக்கும். பட் இந்த எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நியூ சிலபஸ். என்னைக்கு வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷனை விட்டாங்களோ அன்னைக்கு வந்து இந்த சிலபஸ் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ரிலீஸ் பண்றாங்க நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து. கண்டிப்பா இந்த புக்கை ரெடி பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா டைமே எனக்கு எடுத்துச்சு நிறைய. ஏன் வந்து எடுக்குது அப்படின்னா இந்த புக்கை உங்களுக்கு வந்து ஒரு பக்காவா ரெடி பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் அ ரீசன். நம்ம மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மோர் ஓவர் நான் ரெஃபர் பண்ண புக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கு எம்எஸ் மங்கள் புக். ஸோ அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தில் சோர்சஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு அந்த புக்கில். அதுவும் கூடவே நிறைய யூனிவர்சிட்டி புக்ஸும் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இக்னோ புக்ல இருந்து கூட ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃபரன்ஸாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு பிஎட் எம்எட் இதெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு சில கண்டென்ட் மட்டும் நம்மளுக்கு டச் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட் எல்லாம் என்னெல்லாம் டச் ஆகுதோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல இன்புட் ஆயிருக்கும். இது ஒரு பக்கா சோர்சஸ். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1200 பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பேமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டெலிவரி சார்ஜ் எல்லாம் எங்களுது. ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமா நான் சென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் இங்கிலீஷ் மீடியத்துல புக் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில எங்கேயும் அவைலபிளா இல்லை. ஏன்னா இது சிலபஸை இப்பதான் விட்டுருக்காங்க. இந்த சிலபஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ண வரைக்கும் ஓகே இட் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் உள்ள தெரியுது ஒவ்வொரு டாபிக்லயுமே வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு.
ஸோ அதுக்கேத்த மாரி தான் இந்த புக் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டாக் காலியாவறதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து மெயினா சொல்ல வந்தது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் புக்கே வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது, நம்மகிட்ட ஸ்டாக் இல்ல ஆக்சுவலா. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 4 டூ 5 டேஸ் டிலே ஆகி தான் வீட்டுக்கு போச்சு புக்கே. இப்போ ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ பிரச்சனை கிடையாது. நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் உடைய இங்கிலீஷ் புக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டாக் வந்துருச்சு. ஆனா, இந்த ஒரு புக்கு சப்போஸ் என்கிட்ட ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்டின்னா, கண்டிப்பா திருப்பி வந்து இந்த ஸ்டாக் கொண்டு வர மாரி ஐடியா இல்ல எனக்கு. ஏன்னா இதனுடைய இது இது புக்குடைய பேஜே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 400 பேஜஸ்க்கு மேல போயிடுச்சு. 400 பிளஸ் பேஜஸ் போயிடுச்சு. ஐயோ! அவ்ளோ பேஜஸ்லாம் என்னால எப்படி படிச்சு முடிக்கிறது? அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ப இந்த எஜுகேஷன பொறுத்தவரைக்கும், அந்த இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து ஈஸி லாங்குவேஜ்ல இருக்கும். அதுதான் சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கும். ஜஸ்ட் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். படிக்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் எடுக்கும். பிளஸ் நானுமே வந்து ஒரு சில ஐடியாஸ் நான் குடுத்துட்டே வரேன் அதுக்கு மேல. எஜுகேஷன் எப்படி வந்து ஸ்டடீஸ் பண்ணலாம். ஏன்னா புக் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்க ரெடி பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்னென்ன விஷயங்கள நம்ப எப்படி கொண்டு போணும் அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள நான் சொல்லி தரேன். அதுக்கேத்த மாரி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ் மீடியத்தில தான் வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமே தவிர்த்து, இங்கிலீஷ் மீடியத்தில ரொம்ப ஈஸி. ஒரு இப்போ ஒரு பாவ்லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் எடுக்கிறோம் அப்படின்னா, அவர் சொன்ன அந்த அ எக்ஸ்பெரிமென்ட்ட நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கோவலார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரு என்னென்ன அந்த தியரிட்டிக்கல பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து ஹை லாங்குவேஜ் கிடையாது. டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா கிடையாது. ஏன்னா வந்து அத எடுக்கும்போதே நான் பார்த்தேன். நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி தான் இருக்கு. நம்ம இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிற மாரிலாம் ஒண்ணும் பெரிய அளவுலலாம் இது இருக்காது. கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு வர சண்டேல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஸ்பேட்ச் பண்றோம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த மாரி டேஸ்லலாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கு புக் வந்து வர ஆரம்பிச்சுரும். இப்போ நியூவா வந்து பேமெண்ட் பண்ண போறவங்களுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேட்ச் வைஸ்ல போட்டு அவங்களுக்குமே அனுப்ப ஆரம்பிச்சுருவோம். ஸோ இன்ட்ரஸ்டட் ஒரே ஒரு விஷயம், இந்த புக்கு ஸ்டாக் காலியாவறதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா பெஸ்ட். சப்போஸ் என்னுடைய புக்கு ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா இந்த புக்க வந்து திருப்பி வந்து நான் ஸ்டாக் போடுற மாரி ஐடியா இல்ல. ரீசன் இங்கிலீஷ் மீடியம் புக்கு அது ஒரு லிமிட்டடான கேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேண்டிடேட்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரீச் ஆனா போதும் அப்படின்னு மட்டும் தான் நான் நெனச்சிருக்கேன். அதனால இந்த புக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்கிறதுக்கு முன்னாடி, காலியாவறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு வேணும்னு நெனச்சீங்கன்னா மட்டும் தான். ஓகேவா? ஸோ எனக்கு 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 இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 25 மார்க் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த புக்க நீங்க வாங்கி முன்னாடியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்குடைய பிரைஸ் உங்களுக்கு நான் இப்பயே ஷோ பண்ணிட்டேன். பிளஸ் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பருமே இதுலயே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டைரக்ட்டா கூட என்ன கான்டாக்ட் பண்ணி, இந்த புக்க நீங்க வேணா வாங்கிக்கலாம். ஸோ இத பத்தின வேற எதனா டவுட் இருக்குது. அ இந்த புக்க பத்தின ஒரு சில டவுட் எனக்கு இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ. அதுக்கு அப்புறமா கூட நீங்க இந்த புக்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.